10 வருடம் உறுப்பினராக இருந்தவர் தான் கட்சியினுடைய தலைவர் வர முடியுங்கிற கட்சியினுடைய விதி இருக்கு. கட்சியினுடைய விதியை தளர்த்தி நயனா நாகேந்திரன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாஜக அதிமுகவை கைப்பற்றும்னு பார்த்தா அதிமுக பாஜகவை கைப்பற்றிருச்சு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக வட மாவட்டங்கள் கொங்கு பகுதிகளில் அவங்க ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் தென் மாவட்டங்களில் குறிப்பாக முக்குளத்தோர் சமூகத்தில் பாஜகவுக்கும் சரி இபிஎஸ் மேலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம் இருக்கு. அப்படிங்கிறதுனால அதே சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை தென் மாவட்டத்தை சேர்ந்த முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்த ஒருவரை தலைவராக போட்டோம்னா அந்த மக்களை கொஞ்சம் கூல் டவுன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணம் தான். இல்லை, பாஜக வளர்த்துக்கிட்டாருங்கிறதுனால வெறுப்பை சம்பாதித்து வளர்த்துக்கிட்டார்ல. இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தாங்க அதுக்கு முன்னாடி. அவர்கள் மாநில தலைவராக இருந்தப்பையும் சரி, இவர் மாநில தலைவராக இருக்கப்பையும் சரி, கட்சி என்ன பெரிய ஆட்சியை பிடிச்சிச்சான்னு. ஆனால் அதுக்காக எதிர்ப்பை சம்பாதிச்சது எப்படி? 2% கட்சி வளர்ந்துருக்குன்னா ஆப்போசிட் பார்ட்டி 5% ஸ்ட்ராங் ஆகிட்டாங்களே. இப்போ அண்ணாமலை அவர்கள் எந்த ஒரு விஷயமானாலும் எதிர்க்கக்கூடிய ப்ரெஸ் மீட் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார். எல்லாத்துக்கும் நேர்மாறானவர். நீங்கள் பத்திரிகையாளர் எல்லார்ட்டையுமே கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். கேட்குற கேள்விக்கு பெருசாக கோவப்பட்டுலாம் அண்ணாமலை மாதிரி போடா போடா ஏன்டா பின்னாடி குரங்கு மாதிரி சொல்றீங்கலாம் கேட்க மாட்டேன். ரொம்ப ஒரு நாகரீகமான அரசியல்வாதி தான், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த கட்சி கொடுக்கக்கூடிய அஜெண்டாவை இவர் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு? சார், இப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னைக்கு வருகை தந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பாஜக மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து அண்ணாமலை அவர் விலகிறார் அப்படின்னு சொன்ன உடனேயே எவ்வளோ சீனியர்ஸ் இருந்தாலும் கூட நயினார் நாகேந்திரன் அவங்களுடைய பெயர் தான் அடிபட்டுட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் 10 வருடம் இந்த கட்சியில் இருக்கணும், அவங்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனாலுமே எதற்காக நயினார் நாகேந்திரன் அவங்க தேர்ந்தெடுக்கணும்? அதற்கான காரணம் என்னவா இருக்கும்? பின்னணி சொல்லுங்க சார். அமித்ஷா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று வந்திருந்தாரு. அவர்கள் நம்பக்கூடிய ராஜகுரு குருமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு. ஆமாம், ஆடிட்டர் குருமூர்த்தி. அவர் போட்டு கொடுத்த எல்லா ப்ராஜெக்டும் ஃபெயிலு. ஏற்கனவே கடந்த 10-15 வருஷமாக அவர் தான் உங்களுக்கு கைட் பண்ணுறாரு ராஜகுரு அப்படின்னு நினச்சிடுறாங்க. அவங்களும் தலைகளாக நின்று பார்க்குறாங்க. அவர் போட்டு கொடுத்த எல்லா ப்ராஜெக்ட்டுமே ரஜினிகாந்த் பலரும் அந்த ப்ராஜெக்ட்லாம் ஃபெயிலு. ஆனாலுமே இவர் வந்ததும் வராததுமா அவரை தானே சார் ஒன்றும் நம்புகிறாங்க. அவர் தான் ராஜகுருன்னு ஒன்றும் நம்புகிறாங்க. ஆனால் அவர் தான் ரஜினிகாந்த் அரசியல் கூட்டு ரஜினிகாந்த் நடுவாட்டில் விட்டு போனார். ஓபிஎஸ்ஐ தர்மயுத்தம் பண்ணுறதுக்கு அவர் தான் அமுச்சு விட்டார். அதனால் ஓபிஎஸ் நடுவாட்டுக்கு போனார். அதனால் பல அறிவுபூர்வமான வேலையெல்லாம் அந்த பாஜகவுக்கு செஞ்சுருக்காரு. நல்ல செய்கையெல்லாம் செஞ்சுருக்காரு. இன்னமும் பாஜக அவரை நம்புதாங்க, அவரை போய் சந்திக்கிறாங்க, அவரோட ஆலோசனை பண்ணுறாங்கிறது உண்மையிலேயே பாஜகவை வேண்டாதவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நற்செய்தியாக தான், சந்தோஷமான செய்தியாக தான் பார்க்கப்படுது. அந்த தொடர்ச்சியாக அண்ணாமலை பாஜகவுடைய அந்த பைலா பிரகாரம் ஒரு 3 வருடத்துக்கு ஒருவரை மாநில தலைவர் மாற்றப்படுவார். அதன் அடிப்படையில் அண்ணாமலை மாற்றப்படுகிறார். அதனால் 2வது முறை கூட அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஆனால் இருந்தாலும் கூட அண்ணாமலை மாற்றப்படுறார். அண்ணாமலை மாற்றப்படுவதற்கான காரணம் பல காரணங்கள் இருந்தாலும் முக்கிய காரணம் அண்ணாமலை வந்த பிறகு குறிப்பாக பாஜக பொறுத்த வரைக்கும் ஒரு 4.5% இந்த பிராமின்ஸ் ஓட்டு சரண்ட பாஜகவுக்கு இருக்கும். அண்ணாமலை வந்த பிறகு குறிப்பாக பாஜகவில் இருக்கக்கூடிய பிராமண தலைவர்கள் பெரும்பாலும் சொல்லணும்னா எஸ்வி சேகரா இருக்கட்டும், காயத்ரி ஏகராமராக இருக்கட்டும், கேடி ராகவனாக இருக்கும், பல்காக வெளியில் போனாங்க. அப்போ இது வரைக்கும் நாங்கள் கட்சியில் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாட்டியும் நாங்கள் தான் அந்த கட்சியை தாங்கி பிடித்தோம். கடந்த 30 வருஷமாக தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்றுவதற்கு நாங்கள் தான் ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டோம். எங்களுடைய கட்சியாக இருந்தது. கடைசியில் எங்களே நீங்கள் தூக்கி போட்டிங்க, அண்ணாமலை போட்டிங்க, அண்ணாமலை எல்லாரையும் காலி பண்ணிட்டாரு. இப்போ கேடி ராகவனை பொறுத்த வரைக்கும் கேடி ராகவன் தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய அறிவிக்கப்படாத தலைவராக இருந்தார். இப்போ நீங்கள் நிர்மலா சீதாராமனுக்கும் நிர்மலா சீதாராமன் தான் தமிழ்நாட்டுடைய இன்சார்ஜ் இருந்தார். இப்போ நிர்மலா சீதாராமன் சம்மந்தமான விஷயங்கள் பேசணும், தமிழ்நாடு சம்மந்தமான விஷயங்கள்லாம் கேடி ராகவன் மூலியமாக தான் போகும். இப்போ அவர் தான் ஒரு அதிகார மையமாக இருந்தார். அதை அண்ணாமலை காலி பண்ணாருங்கிறதுலாம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம். அண்ணாமலையை தூக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 2வது அண்ணாமலையினுடைய பரபரப்பான அரசியல் பெருசாக ஈடுபடலை. கூட்டணி கட்சியில் அவரை அனுசரித்து போக முடியல. அதிமுகவை பற்றி பேசியிருந்தார், அதிமுக ஜெயலலிதாவை பற்றி பேசியிருந்தார். இதெல்லாம் காரணம். வரக்கூடிய தேர்தலில் திருப்பி நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணி வச்சுட்டு அண்ணாமலை எடப்பாடி சேர்ந்து ஓட்டு கேட்டால் மக்கள் எப்படி ஏற்றுக்குருவாங்க? அப்போ அந்த ஒரு கட்டமைப்பு மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை மாற்றம் அப்படிங்கிறது ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்து யார் தலைவர் அப்படின்னா பல பேர் அடிபட்டுச்சு. பல பேர் பேசினாங்க. அவர் வர போகிறாரு, பேராசிரியர் சீனிவாசன் வர போகிறாரு, எச் ராஜா போட போகிறாங்க, இல்லை ஒன்றத்தில் வர நிறைய பேர்கள் அடிபட்டது. கடைசியில் நயினார் நாகேந்திரனை டிக் பண்ணியிருக்காங்க. கட்சியினுடைய விதியை தளர்த்தி நயினார் நாகேந்திரனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 10 வருடம் உறுப்பினராக இருந்தவர் தான் கட்சியினுடைய தலைவர் வர முடியுங்கிற கட்சியினுடைய விதி இருக்குது, பைலா இருக்குது. அதை மீறி ஏன் நயினார் நாகேந்திரனை கொண்டு வர்றாங்க அப்படின்னா, நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிப்படையில் ஒரு பக்காவான ஒரு அதிமுக காரர். அதான் கூட ஒரு சமயத்தோட ஒரு மீம்ஸ் பார்த்தேன். பாஜக அதிமுகவை கைப்பற்றும்னு பார்த்தா
அதிமுக பாஜகவை கைப்பற்றிருச்சு அப்படின்னு ஒரு மீம்ஸ் ஒன்று பார்த்தேன் இப்போ நம்ம பேசுறதுக்கு முன்னாடி. அது மாதிரி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடியவர் அமைச்சராக இருந்திருக்கார், சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார். அந்த ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு கட்சியில் ஏற்பட்ட குழப்பத்தினால அவர் பிஜேபியில் வந்து சேர்றாரு. தனிப்பட்ட செல்வாக்கு, திருநெல்வேலி பகுதியில் தனிப்பட்ட செல்வாக்கை சேர்ந்தவர், குறிப்பிட்ட அந்த முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர், மற்ற கட்சி மற்ற சமூகத்தோடு மிக நெருக்கமாக இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர். எல்லாரையும் மாமா மச்சான் அண்ணன் தம்பின்னு உறவு முறை சொல்லி பழகக்கூடியவர். அதெல்லாம் அந்த பகுதியில் கேட்டிங்கன்னா ரைனா நாயந்தனை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. அவர் தப்பான ஒரு கட்சியில் போயிருக்கிறாரு, ஒரு நல்ல மனிதர், ரைட் பர்சன் ராங் பார்ட்டிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நபர், ஒரு சாஃப்டாக ஒரு டீசெண்டாக அரசியல் செய்யக்கூடியவர். அவரை ஏன் சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருடைய கேள்வி. பாஜகவை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக வந்து வட மாவட்டங்கள் கொங்கு பகுதிகளில் வந்து அவங்க ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. பாஜக ஸ்ட்ராங்காக இருக்குது. அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படுகிற பட்சத்தில் அந்த பகுதியில் நமக்கு ஒரு பெரிய பிளவு இருக்காது. அதே நேரத்தில் தென் மாவட்டங்களில் குறிப்பாக முக்குளத்தோர் சமூகத்தில் பாஜகவுக்கும் சரி இபிஎஸ் மேலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம் இருக்குது. ஏன்னா நம்ம கையில் இருந்த கட்சியை பிடிக்கி இபிஎஸ்ட்டை கொடுத்துட்டாங்க. அந்த 2016 2021 வரைக்கும் 4 வருஷம் அந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்தார்னா அந்த ஆட்சி பாஜகவுடைய ஆட்சி. பாஜக தான் அந்த ஆட்சியை காப்பாற்றிச்சு, கொண்டு போச்சு. அப்போ நம்ம கையில் இருந்த ஒரு கட்சியை பிடிங்கி எடப்பாடி கையில் கொடுத்துட்டாங்கிற ஒரு கோபம் இருக்குது. அப்போ அந்த கோபத்தை தணிக்கணும் அப்படிங்கிறதுனால அதே சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து தென் மாவட்டத்தை சேர்ந்த முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்த ஒருவரை வந்து தலைவராக போட்டோம்னா அந்த மக்களை கொஞ்சம் கூல் டவுன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணம் தான் நயினா நாகேந்திரன் டிக் பண்ணது. அதனால தான் கட்சியினுடைய விதிகள்லாம் தளர்த்தி கூட அவரை போட்டிருக்கிறாங்க. ஒரு நல்ல சாய்ஸாக தான் பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நெல்லை அந்த பகுதியில் தான் வந்து நயினார் நாகேந்திரன் அவங்க வந்து கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கிறாரு. இப்போ அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறமா பாஜக பொதுவாக எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்சு பரிச்சயமானதாக இருந்துச்சு. ஆனாலுமே கூட நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாஜகவில் அந்த அளவுக்கு ஜொலிக்கலைன்ற மாதிரி இருக்கே சார். இல்லை, அண்ணாமலை கட்சிக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அண்ணாமலைக்கு யாருக்கு தெரியும்? அண்ணாமலைங்கிற ஒரு நபரே யாருக்குமே தெரியாது. அவர் கட்சிக்காரே கிடையாது. ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தார். அவர் ஆடு மாடு மேய்ச்சார், இயற்கை விவசாயம் பண்ணார், அப்புறம் மோட்டிவேஷனல் ஸ்பீச் பண்ணார். ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, இவர் தான் தலைவர்னாங்க, திடீர்னு கொண்டு வந்தாங்க. இல்லை, பாஜகவை அவரும் பயன்படுத்திக்கிட்டாரு. அதே நேரத்தில் அவரும் பாஜகவை வளர்த்துருக்கிறதுக்கான நிறைய இல்லை, பாஜக வளர்த்துக்கிட்டாருங்கிறதுனால வெறுப்பை சம்பாதித்து வளர்த்துக்கிட்டார்ல. இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தாங்க அதுக்கு முன்னாடி. அவர்கள் மாநில தலைவராக இருந்தப்பையும் சரி, இவர் மாநில தலைவராக இருக்கப்பையும் சரி, கட்சி என்ன பெரிய ஆட்சியை பிடிச்சிச்சாருன்னு 1% 2% முன்ன பின்ன வளர்ந்துருக்கும். ஆனால் அதுக்காக எதிர்ப்பை சம்பாரிச்சது எப்படி? இவர்கள் பண்ண செயல்னால எதிராளிகளுடைய ஸ்ட்ராங் ஆயிடுச்சா இல்லையா? 2% கட்சி வளர்ந்துருக்குன்னா ஆப்போசிட் பார்ட்டி 5% ஸ்ட்ராங் ஆகிட்டாங்களே. அதை பார்க்கணும்ல. உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக எல்லாரும் மீதும் வந்து ஒரு வெறுப்பை கொண்டு போயிட்டார்ல. பத்திரிக்கை ஒரு மாதிரி பேசுகிறாரு, கூட்டணி கட்சிகள் நிர்வாகிகள்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறாரு. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பலகீனம் தானே. கட்சி 1% 2% வளர்ந்துருந்தாங்க கூட யாரும் இன்னைக்கு கூட்டணிக்கு வர மாட்டேங்கிறாங்களே. பாஜகவோடு நாங்கள் கூட்டணி சொல்வதற்கே அவங்க வைக்கப்படுறாங்களே. இப்போ தமிழ்நாட்டினுடைய நிலைமை இதுதான். பாஜகவுக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமை இதுதான். இதை மாற்றணும். அப்போ காமனாக ஒரு சாஃப்டான ஒரு சாதிய பின்பலத்தோட பண பின்பலத்தோட இருக்கக்கூடிய ஒரு தலைவரை போடுவோம் அப்படின்னு அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. அதான் நயினா நாயந்தனுடைய செயல்பாடுகள் அப்படி எப்படி இருக்க போகுது. ஏன்னா அவர் பேசிக்காகவே ஒரு சாஃப்டான ஒரு நேச்சர் உள்ள கேரக்டரு, எல்லா சமூகத்தையும் மரவணிச்சு போகக்கூடிய ஒரு கேரக்டரு. மேல்மட்டத்திலிருந்து கொடுக்கக்கூடிய அஜெண்டாவை இனிமேல் பேசணும், வெறுப்புகளை பேசணும், அதிரடியான பேச்சுக்களை பேசணும். அதெல்லாம் அவர் எப்படி செய்ய போகிறாரு, எப்படி சமாளிக்க போகிறாரு. தமிழ்நாட்டு அரசியல் இது வரைக்கும் வேற ஒரு களத்துலேருந்து வந்திருக்கிறாரு. அப்படிங்கும்போது போக போக தான் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு தெரியும். தேவையான நேரத்தில் மட்டும் குரல் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி நயினா நாகேந்திரன் ஃபாலோ பண்ணிட்டு வர. விஜய் மாதிரியா? விஜய் குரல் கொடுக்கல, அது வேற விஷயம். இன்னைக்கு கூட மாவட்ட செயலாளர் கூட நடக்குது, அது கூட வரல போல. அப்படி பதிவு தான் கொடுப்பாரு. ஆமாம், அது வந்து நீங்கள் தேவையான நேரத்தில் தலைவராக குரல் கொடுக்க முடியாது. டெய்லி பத்திரிகையாளர் சந்திக்கணும், பிரச்சனைகளை பேசணும். அப்படிங்கும்போது தொடர்ந்து பேசினா தானே அது சரியாக இருக்கும். அவருடைய செயல்பாடு அடுத்து எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். சரி, இப்போ அண்ணாமலை அவர் வந்து நான் தமிழ்நாட்டை விட்டு போவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதிப்பாடோடு இருக்கிறாரு. நான் தொண்டனா கூட இருந்துறேன், ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்திருக்கிறாரு. இவங்க 2 பேருக்கும் வெளியில் இல்லைனாலும் ஒரு மறைமுக ஒரு போட்டி இருக்குமா? போட்டி இல்லை. அண்ணாமலை ஏன் தமிழ்நாட்டை விட்டு போக மாட்டார்? கடந்த 10 வருஷமாக கர்நாடகத்தில் தான் இருந்தார். கர்நாடகா கேடரில் ஆஃபீஸராக இருந்தார். அண்ணாமலையும் 4 வருஷமாக தெரியும். இப்போ அரசியலில் அவரை தன்னை உருவாக்கிக்கிட்டார், ஒரு அடையாளமாக ஆக்கிக்கிட்டார். அப்படிங்கும் போது போட்டி இருக்காது. இப்போ பாஜக பொறுத்த வரைக்கும் மாநில தலைவராக இருக்கிறவங்களுக்கு போயிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு தனியான வேறு ஏதாவது பதவி கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஏதாவது பதவி அகில இந்திய அளவில் கொடுப்பாங்க. இப்போ நயினா நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட இருந்தவர், எல்லாரோடையும் அனுசரித்து போகக்கூடியவர். இவர்கள் மேலிடம் சொல்லக்கூடிய விஷயத்தை வாங்கி இவர் எப்படி
தமிழ்நாட்டில் அரசியல் கொண்டு போக போகிறாருங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து எப்பொழுதுமே வந்து எந்த ஒரு விஷயமானாலும் எதிர்க்கக்கூடிய ப்ரெஸ் மீட் வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார். இதற்கெல்லாமே வந்து ஈடு கொடுத்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து எல்லாத்துக்கும் நேர்மாறானவர் நயினார் நாகேந்திரன். நீங்கள் பத்திரிகையாளர் எல்லார்ட்டையுமே கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். கேட்குற கேள்விக்கு பெருசாக கோவப்பட்டுலாம் அண்ணாமலை மாதிரி வாடா போடா ஏன்டா பின்னாடி குரங்கு மாதிரி சுற்றுறீங்கலாம் கேட்க மாட்டார். நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு நாகரீகமான அரசியல்வாதி தான், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த கட்சி கொடுக்கக்கூடிய அஜெண்டாவை இவர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு, அது ஒரு சவாலாக தான், அவர் பெரிய சவால் தான். அவருடைய நேச்சரான கேரக்டரை மீறி அது பண்ண போகிறாரா இல்லை அதில் அடாப்ட் ஆக போகிறாரா அப்படிங்கிறது வரக்கூடிய காலங்களில் அவருடைய செயல்பாடுகளை வச்சு தான் தெரியும். சரி, பாஜக அடுத்தடுத்து என்ன மாற்றங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சார், இவ்வளோ நேரம் எங்களுக்கு பொறுமையாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார்.